7 புள்ளியில இன்னைக்கு அழகான சூப்பரான ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம். சென்டரில் இருக்கிற 3 புள்ளியை ஒன்று விட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக முக்கோண ஷேப்பில் ஒரு பூ ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு 3 புள்ளியும் இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வளைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நடுவில் நம்மளுக்கு பூ சிம்பிள் மாதிரி வந்துருச்சு. இப்போ உள்ளே இருக்கிற கேப்புக்கு நான் செம்மண் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நம்ம சேனலில் பிகினர்ஸ் போடக்கூடிய கோலங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, பூஜா டிப்ஸு, டைலரிங் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸுன்னு எல்லாமே சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினைக்கும் வீடியோ வரும். இப்போ நடுவில் சென்டருக்கு எல்லோ கலரும் நடுவில் குங்கும கலரும் வச்சு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ மேலே இருக்கிற புள்ளியும் இப்போ நம்ம போட்ட மாதிரியே ஒன்று விட்டு ஒன்று வளைச்சி இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னாலே இந்த கோலம் அழகாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே மாதிரி ஃபினிஷிங்கோடு எடுத்துகிட்டு வந்து இணைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே கீழே சைடில் ஒவ்வொரு எட்ஜஸ்லேயுமே இருக்கிற இந்த புள்ளியை மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 டாட்டையும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த கார்னர் புள்ளியை ஷார்ப் பண்ணி இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த கோலம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாசல் மங்களகரமாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டாட்டை 2 புள்ளியில் ஒரு புள்ளியும் அந்த பக்கம் ஒரு புள்ளியும் நடுவில் சென்டரில் ஷார்ப்பாக இருக்கிறத இந்த மாதிரி வளைவு ஷேப் கொடுத்து வளைச்சி எடுத்துட்டோன்னா கோலம் அழகாக ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி சுற்றி நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோலத்தை இன்னும் அழகாக காட்டுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஷார்ப் எட்ஜஸ்லேயும் ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு 5 லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு பூ மாதிரி அழகாக வரைஞ்சி விட்டுடலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப கோலம் இன்னும் அழகாக பெருசாகவும் இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். நம்ம வேணும்னா உள்ளே கூட இந்த ஸ்டார் ஷேப் வரைஞ்சதுக்கு கூட நம்ம கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செம்மண்ணோட மட்டுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே மஞ்சளும் குங்குமம் இருக்கிற மாதிரி கலர் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பூவோட சென்டரில் செம்மண் வச்சுட்டு அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் அந்த கலரை ஹைலைட் பண்ணிவிட்டு பூ ஷேப்புக்கு ஃபுல்லாகவே பிங்க் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டெய்லி வாசலில் போடுறதுக்கு சின்ன சின்ன அழகான கோலங்கள் நிறைய சார்ட்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோலத்தை இன்னும் நம்ம பெருசு பண்ணணும்னா வளைவு மாதிரி கொடுத்து அவுட்டில் பார்டர் போட்டு நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிட்டு போகலாம். நான் இன்றைக்கி பூவோட சிம்பிளாக அழகாக இருக்கட்டும்ன்றதுனால இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அவுட்ருக்கு மட்டும் கோலத்தை சுற்றி கோலம் இருக்கிற ஷேப்கே நான் செம்மண் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.